ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான வடகறி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதுக்காக ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் நீங்களே செஞ்சிடலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸி. நம்ம வடகறி செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம். அதனால் வீட்டில் செய்ய மாட்டோம். பட் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா சுட சுட இட்லியும் இந்த மாதிரி வடகறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து குவான்டிட்டியை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க கடலைப்பருப்பை. இது கூட நம்ம வேறு எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் கடலைப்பருப்பு மட்டும் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வடகறிக்கு. இந்த மாதிரி அந்த பருப்பு தெரிகிற மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஷேப்பாக தான் வந்து வடை மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். அதனால நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இல்லை ரொம்ப நேரம் வந்து அதை கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும்லாம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், போட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுடுறேன். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த வடகறி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வச்சு போர் அடிச்சிட்ருக்கோம். வீட்லேயே நம்ம ரொம்ப கஷ்டம் வடகறி செய்கிறதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் கூட, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் இனிமேல் இட்லி தோசை ஊற்றுனா இந்த வடகறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்க எல்லா மாவுமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே எண்ணெயில் இந்த ஹோல் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நீங்கள் நிறைய ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வடையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம். அதனால நிறைய எண்ணெயும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ இது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க. இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வந்துடும். தக்காளி பார்த்திங்கன்னா பாதி வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட வாசனை. சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் நான் வேறு எதுவுமே சேர்க்கல. கரம் மசாலாவோ வேறு எதுவுமே சேர்க்கல. இதுவே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கடலைப்பருப்பு நம்ம பொரித்து வச்சுருக்கோம்ல, அது சேர்க்கும் போது நல்லா திக்காகும். அதனால ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த வடைகளுமே அதில் சேர்த்துடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த வடையிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சேர்க்கும் போது அந்த உப்புமே இதில் ஆட் ஆகும்.
இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க வடைங்களை இந்த மாதிரி உதுத்து நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப உதுத்துறாதீங்க. கொஞ்சம் மீடியமாக உதுத்துட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கா மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது வடைக்கறி நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப கலக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். இது நல்லா திக்காகி வரும். இப்போ இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இந்த மாதிரி ஜார்லேருந்து கழுவி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக கிடைக்கும் வடைக்கறி. இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுற போகிறோம். இந்த வடைக்கறிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்சிஸ்டன்சியை நீங்கள் வந்து திக்காவோ இல்லை தண்ணியாவோ வந்து இறக்கி வச்சுட்டு சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் சில பேர் தனியாக சாப்பிடுவாங்க, சில பேர் திக்காக சாப்பிடுவாங்க. நான் நல்லா கொஞ்சம் திக்காக செய்கிறதுனால கிரேவி மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு கொதித்து வரணும். இப்போ கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் திக்காகி வந்துடுச்சு. நீங்கள் வேணும்னா இதே ஸ்டேஜில் கூட இறக்கிக்கலாம். அப்படி இல்லை இன்னுமே நல்லா திக்காக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க திக்காயிட்டே வரும். இல்லை நீங்கள் நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே நல்லா கொதிக்க வச்சு நம்ம அதை கெட்டியாக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா கம கமன்னு சூப்பராக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றத விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது வீட்டில் சாப்பிடும் போது. நம்ம ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வடை செஞ்சு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த வடைக்கறி. தோசை கூடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் பூரி சப்பாத்திக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். வடைக்கறி வச்சு சாப்பிடும்போது அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க சாஃப்டாக இந்த மாதிரி இட்லி வச்சுட்டு கூடவே இந்த வடைக்கறியை வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மழை சீசனில் இந்த மாதிரி சுட சுட இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இனிமேல் வடைக்கறி சாப்பிடணுன்னா ஹோட்டலுக்கெலாம் போக வேண்டாம். வீட்டிலே இந்த மாதிரி நல்லா க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக செஞ்சு அசத்துங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. எப்போவுமே சட்னி சாம்பார்னு செய்கிறோம்ல, ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.